ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட ஒரு மனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஓம் நமச்சிவாய. இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னவென்றால், ஆங்கில புத்தாண்டு 2026 வருடம் பலன்கள். இந்த பலன்களில் முதலில் நாம் பார்ப்பது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்கள் இயற்கையாகவே அமைதியான சுபாவம், அன்பும் கருணையும் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். இவருடைய வாழ்நாளில் முற்கூறு சிறு வயதில் சிரமங்களையும் கஷ்டங்களை கடந்து பிற்கூறு வயதில் இவர்களுடைய வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான அமையக்கூடிய ஒரு யோகங்கள் இவர்களுடைய ராசி பிரகாரம் இருக்கு. இவர்களுடைய ராசிக்கு அதிபதிக்கு உண்டான தெய்வம் என்பது ஸ்ரீ மகாலட்சுமி ஆகும். வெள்ளிக்கிழமை சுக்கிரன் வரை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் இந்த சுக்கிரன் வரை காலகட்டங்களில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம், தாமரை மலர்களை சார்த்தி இவர்களுடைய பேர் நாமத்திற்கு அர்ச்சனை செய்து வந்தால் இவர்களுடைய வாழ்நாளில் எண்ணிய காரியங்களை அடையக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தில் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் என்பதற்கு இந்த வருடமாகப்பட்டது பார்க்கும் பொழுது, கடந்த ஒரு 1.5 வருடங்களாகவே இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார முடக்கங்கள், சிரமங்கள் அத்தனையும் விலகி இந்த வருடம் ஒரு நன்மைகரமான ஒரு வருடமாகத்தான் அமைய போகிறது. முதலில் மார்ச் மாதம் சனி பயிற்சிக்கு பிற்கூறு சென்ற கடந்த 2.5 வருடமாக இருந்த ஜீவனச்சனியாகப்பட்டது விலகுது. இந்த ஜீவனச்சனியினால் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் எதிர்பார்த்த காரியங்களும் கிடைக்கக்கூடிய யோகங்கள் இல்லாமல் தான் இருந்தது. இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சிக்கு பிற்கூறு இவர்களுக்கு ஜீவனச்சனியிலிருந்து லாபச்சனி. இந்த லாபச்சனி என்பது தொழில் ஜீவனத்தில் இருந்து ஒரு முன்னேற்றகரமான ஒரு யோகமாகத்தான் இந்த வருடம் மார்ச் மாதத்திற்கு பிற்கூறு இவங்களுக்கு தொழில் வளர்ச்சி, அபரிவிதமான முன்னேற்றங்களையும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த ரிஷபராசிக்காரர் அன்பர்களுக்கு கிடைக்கும். அதே வேளையில் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிற்கூறு இவர்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்திலிருந்து 3ஆம் பாவகத்தில் குருபாவம் உச்சபலம் அடைவதனால் இவர்களுடைய வாழ்நாளில் எதிர்பார்த்த காரியங்கள் அத்தனையும் கைகூடி திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமண பாக்கியங்கள், யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமாகத்தான் இந்த வருடம் அமையும். அதே மாதிரி மாணவர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது உயர்கல்வியும் வெளிநாடு சென்று கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சூழல்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அமைய போகிறது. இவர்களுடைய வாழ்நாளில் வெள்ளிக்கிழமை என்று சைவம் இருந்து இவர்களுடைய தெய்வமான ராசிக்கு அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி வழிபட்டு வந்தால் இவர்களுடைய வாழ்நாளில் என்றுமே ஒரு செல்வாக்கியமான ஒரு யோகமாக, ஒரு முன்னேற்றகரமான ஆண்டாகத்தான் இவர்களுக்கு அமையும். நன்றி.